சக்திமிகு சந்தியாகப்பரே நித்தமும் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். சக்திமிகு சந்தியாகப்பரே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமானவராகிய இயேசு கிறிஸ்துவினருடன் கடவுளின் நட்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கோவில் கவிழ்ந்து கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று அதை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் இயேசு எதிர்காலத்தில் என்ன ஆகும் என்பதை இந்த கோவில் ஒன்றின் மேல் ஒன்று கல் இயலாதபடி அது தரைமட்டமாக்கப்படும் என்று அதனுடைய எதிர்காலத்தை பற்றி கூறுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்விலும் நாம் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து பயணிக்க வேண்டும். அவரை சந்திப்பதற்கான அத்தகைய ஒரு தகுதி உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை காலம் நெருங்கி வந்துவிட்டது, நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இயேசு நமக்கான ஒரு எச்சரிக்கையை தருகின்றார். எனவே நம்முடைய வாழ்விலே நாம் எல்லாவற்றையும் ஒருங்கிணைந்து பார்க்கக்கூடிய அத்தகைய நபர்களாக ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகின்ற நல்ல ஒரு ஊழியராக அன்பு சீடர்களாக வாழ்வதற்கானவர்களை இந்த வழியில் நாம் கேட்போம். இன்றைய திருப்பலியானது கண்டோன்மன் அடைக்கலராஜ் விபத்திலிருந்து இறைவன் பாதுகாத்தமைக்கு நன்றியாகவும் உடல் பூர்ண சுகம் பெற வேண்டும் என்றும், பெங்களூரு ஜேம்ஸ் குடும்பத்தினர் விபத்திலிருந்து காத்தமைக்கு இறைவனுக்கு நன்றியாக, கருமண்டபம் ஜான்சி மணவதர் குடும்பத்தை மகளுக்கு நல்லபடியாக சுகப்பிரவசம் ஆனதற்கு நன்றியாக, கருமண்டபம் ஜான்சி மணவதர் குடும்பத்தில் மறைந்த பெல்லா சரோஜா ரத்னசாமி மற்றும் மறைத்த அனைத்து ஆன்ம இலைப்பாற்றிற்காக, பெரியவர்குமாரை குமார் குடும்பத்தில் மறைந்த எலிசபெத் 1ஆம் ஆண்டு நிறைவு நாளில் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காக, பொன்னர் ஜான் லோகராஜ் குடும்பத்தில் மறைந்த சேவியர் புரோவினா சேவியர் ரோஸ்லின் தனசேவியை எட்வர்ட் ஆன்ம இலைப்பாற்றிற்காக, பொன்னர் ஜெயந்தி அல்போன்சா குடும்பத்தில் மறைந்த சபரிராஜ் கிரேசி ஜான் பிரீட்டோ ராணி பிரீட்டோ ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும் இவ்வழியை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். வழி தூய மறைகளை கொண்டாட தகுதி கொடுத்து நம் பாவங்களை யோசிக்கொள்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்பவும் வேண்டுகின்றோம்.
அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாள் உமது பரிவிரக்கத்தின் பேருறுதிகளை பெற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். விண்ணக கடவுள் ஓர் அரசை நிறுவுவார், அது என்றுமே அழியாது. இறைவாக்கினர் தானியேல் நூலில் இருந்து வாசகம். பிரிவு 2, இறை வார்த்தைகள் 31 முதல் 45 முடிய. அந்நாட்களில் தானியேல் அரசனுக்கு சொன்ன மறுமொழி: அரசரே, நீர் பெரிய சிலை ஒன்றை கண்டீர். உன் கண் எதிரே நின்ற அம்மாபெரும் சிலை பளபளக்கும் ஒளிமிக்கதாயும் அச்சுறுத்தும் தோற்றமுடையதாயும் இருந்தது. அச்சிலையின் தலை பசும்பொன்னால் ஆனது, அதன் மார்பும் புயங்களும் வெள்ளியால் ஆனவை, வயிறும் தொடைகளும் வெண்கலத்தால் ஆனவை, அதன் கால்கள் இரும்பினால் ஆனவை, அதன் காலடிகள் ஒரு பகுதி இரும்பினாலும் மறுபகுதி களிமண்ணாலும் ஆனவை. நீர் அச்சிறையை பார்த்துக் கொண்டிருந்த பொழுது மனித கைப்படாத கல் ஒன்று பெயர்ந்து உருண்டு வந்தது. அந்த கல் இரும்பினாலும் களிமண்ணாலும் ஆன அதன் காலடிகளில் வந்து மோதி அவற்றை நொறுக்கியது. அப்பொழுது இரும்பு, களிமண், வெண்கலம், வெள்ளி, பொன் ஆகியவை யாவும் நொறுங்கி கோடை காலத்தில் கதிரடிக்கும் களத்து பதிரை போல் ஆயின. அவற்றின் அடையாளம் இராதபடி காற்று அவற்றை அடித்துக் கொண்டு போய்விட்டது. ஆனால் சிலையை மோதிய அந்த கல் பெரிய மலையாகி உலகம் முழுவதையும் நிரப்பிற்று. அரசரே, இதுவே நீர் கண்ட கனவு. அதன் உட்பொருளையும் உமக்கு இப்பொழுது விளக்கிக் கூறுவோம். அரசரே, நீர் அரசருக்கு அரசராய் விளங்குகின்றீர். விண்ணக கடவுள் உமக்கு அரசுரிமை, ஆற்றல், வலிமை, மாட்சி ஆகியவற்றை தந்துள்ளார். உலகெங்கும் உள்ள மனிதர்களையும் வயல்களின் விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உன் பொறுப்பில் அவர் ஒப்படைத்து அவற்றையெல்லாம் நீர் ஒருவரே ஆளும்படி செய்துள்ளார். எனவே பொன்னால் ஆகிய சிலையின் தலை உம்மையே குறிக்கின்றது. உமக்கு பின் உமது அரசை விட ஆற்றல் குறைந்த வேறொரு அரசு தோன்றும். அடுத்து வெண்கலம் போன்ற 3ஆம் அரசு எழும்பும். அது உலகெல்லாம் ஆளும், பின்னர் அனைத்தையும் நொறுக்கும். இரும்பை போல் வலிமை வாய்ந்த 4ஆம் அரசு தோன்றும். அந்த அரசும் இரும்பு நொறுங்குவது போல் அனைத்தையும் தகர்த்து தவிடுபடியாக்கும். மேலும் அச்சிலையின் அடிகளையும் கால் விரல்களையும் ஒரு பகுதி குயவனின் களிமண்ணாகவும் மறுபகுதி இரும்பாகவும் கண்டதற்கு இணங்க அந்த அரசு பிளவுபட்ட அரசாயிருக்கும். ஆனால் சேற்று களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் கண்டதற்கு இணங்க இரும்பின் மறுபகுதி களிமண்ணுமாய் இருந்தது போல் அந்த அரசு ஓரளவு வலிமையுள்ளதாயும் ஓரளவு வலிமையுற்றதாயும் இருக்கும். இரும்பு களிமண்ணோடு கலந்திருப்பதாக நீர் கண்டதற்கு இணங்க அவர்களும் தங்களுக்குள் திருமணத்தின் மூலம் உறவு கொள்வார்கள். ஆனால் இரும்பு களிமண்ணோடு கலக்காதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒன்றித்திருக்க மாட்டார்கள். அந்த அரசர்களின் காலத்தில் விண்ணக கடவுள் ஒரு அரசை நிறுவுவார். அது என்றுமே அழியாது. அதன் ஆட்சி உரிமை வேறெந்த மக்களிடத்திற்கும் தரப்படாது. அது மற்ற அரசுகளை எல்லாம் முறுக்கி அவற்றிற்கு முடிவு கட்டும். அதுவோ என்றென்றும் நிலைத்திருக்கும். மனித கைப்படாது,
பெயர்ந்து மலையிலிருந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கியதாக நீர் கண்ட அந்த கல் இந்த அரசையே குறிக்கிறது. இவ்வாறு எதிர்காலத்தில் நிகழப்போவதை மாபெரும் கடவுள் அரசருக்கு தெரிவித்திருக்கிறார். கனவும் உண்மையானது, அதன் உட்பொருள் நிறைவேறும் உறுதி. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் அனைத்து செயல்களை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. வானங்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள், ஆண்டவரின் தூதர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. வானத்திற்கு மேல் உள்ள நீர்த்திரளே ஆண்டவரை வாழ்த்து, ஆண்டவரின் ஆற்றல்களே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 21 இறைவார்த்தைகள் 5 முதல் 11 வரை. அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவிமிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக் கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் போது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் பெரும்பாலும் மறுபக்கத்தை காண்பதில்லை. ஒரு மரப்பாச்சியின் மறுபக்கத்தை, ஒரு புகைப்படத்தின் மறுபக்கத்தை, ஒரு இலையின் மறுபக்கத்தை, ஒரு மலரின் மறுபக்கத்தை, சில நேரங்களில் ஒரு மனிதனுடைய மறுபக்கத்தை நாம் பார்ப்பதில்லை. ஒரு பக்கம் எப்படி உண்மையோ அதே போல மறுபக்கமும் உள்ளது என்பது நிதர்சனமான உண்மை. ஞானம் பெற்றவர்கள், கடவுளோடு இணைந்து பயணிப்பவர்கள், இணைந்து செயல்படுபவர்கள் வாழ்வின் ஒரு பக்கம் மட்டுமல்ல, மாறாக மறுபக்கத்தையும் காணக்கூடிய வரம் பெற்றவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். என்ன இளமை, என்ன வடிவு, என்ன பொழிவு, என்ன அழகு என்று ஒரு காதலன் தன் காதலியை வர்ணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த வழியாக வந்த பட்டினத்தார்
ஒரு துளி நீரும் இராத இந்த உடம்பை நம்பும் அடியேனை வழிநடத்தும் பராபரமே என்று அவர் பாடிக்கொண்டே செல்வார். அதாவது இந்த வாழ்வு, இந்த உடல், இது மிக அழகாக பார்ப்பதற்கு இளமையாக பொடிவாக நன்றாக இருந்தாலும் அது ஒரு கட்டத்தில் எரிக்கப்படும் போது அதில் ஒரு துளி சாம்பல் கூட அது மிஞ்சாது, அதுவும் காற்றில் அடித்து செல்லப்படும் என்பதுதான் இன்னொரு வாழ்வினுடைய யதார்த்தமான உண்மை என்பதை அவர் போகிற போக்கிலே சொல்லிக் கொண்டே செல்வார். நாம் விவிலியத்திலே பார்க்கின்றோம், சபை உரையாளர் அவர் பேசுகின்ற பொழுது ஒரு மலையின் மீது நின்று கொண்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்வார். பிறப்புக்கு காலம் உண்டு, இறப்புக்கு காலம் உண்டு, அரவணைக்க காலம் உண்டு, அரவணையாக இருக்க காலம் உண்டு, பேசுவதற்கு ஒரு காலம் உண்டு, பேசாமல் இருப்பதற்கு ஒரு காலம் உண்டு, அன்புக்கு ஒரு காலம் உண்டு, வெறுப்புக்கு ஒரு காலம் உண்டு என்று அந்த காலத்தை பற்றி பேசுகின்ற பொழுது ஏற்கனவே எல்லாவற்றுக்குமே ஒரு நேரம், ஒரு காலம் வரும் என்று வாழ்வினுடைய ஒரு முழுமையை அங்கே அவர் ஒருங்கிணைத்து பார்க்க வேண்டும் என்ற அந்த தன்மையை நமக்கு அவர் குறிப்பிடுவார். இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு எருசலேம் ஆலயத்தில் அங்கே இருக்கின்ற பொழுது அந்த கோவிலை பற்றி பேசுகிறார்கள். கவின்மிகு கற்களாலும் முயற்சி பொருட்களாலும் இந்த கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று அதை பற்றி பெருமையாக பேசினாலும், ஆனால் ஆண்டவர் இயேசு அதனுடைய மறுபக்கத்தை இங்கே சுட்டி காட்டுகிறார். ஒரு காலம் வரும், அப்போது இந்த கோவிலின் ஒரு கல் இன்னொரு கல் மேல் இராதபடி இவை இடித்து தரைமட்டமாக்கப்படும் என்று எருசலேம் ஆலயங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன நிகழும் என்பதை இங்கே குறிப்பிடுகின்றார். ஒருவேளை இந்த மறுபக்கத்தை நாம் காண்பது ஒரு எதிர்மறையான ஒரு சிந்தனையாக, இது தேவையில்லாத ஒன்றா என்று நாம் நினைத்தாலும், ஆனாலும் மறுபக்கத்தையும் கூட்டி ஒருங்கிணைந்த ஒரு பார்வையோடு நாம் சிந்திக்கும் போது, செயல்படும் போதுதான் இன்னும் நம்முடைய வாழ்வின் ஒரு முழுமையான அர்த்தத்தை நம்மால் கண்டுகொள்ள முடியும். இந்த உலகமே நிலையானது, இங்கு இருக்கின்ற எல்லாமே எனக்கு மகிழ்ச்சியானது என்று இந்த உலகத்தையே நாம் விதியாக பிடித்துக் கொள்கின்ற பொழுது, பிறருக்கு உதவுவதோ அல்லது கடவுளை பற்றி சிந்திப்பதோ அல்லது இன்னும் ஒரு பொதுநலத்தோடு செயல்படுகின்ற தன்மையை என்பது நம்மிடம் இருக்காது. மாறாக எல்லாவற்றுக்குமே ஒரு முடிவு உண்டு அல்லது இதையும் கடந்த ஒரு வாழ்வு உண்டு என்று நாம் சிந்திக்கின்ற பொழுதுதான் ஒரு மறுபக்கத்தையும் நாம் காண்கின்றவர்களாக இருக்கின்றோம். எனவே நாம் மறுபக்கத்தை முழுமையாக அதை யோசித்துக் கொண்டு அப்படியே நாம் பயப்பட தேவையில்லை, அதை முழுமையாக நிராகரிக்கவும் தேவையில்லை, அது கண்டுகொள்ளாமலும் நாம் இருக்கக்கூடாது. மாறாக ஆண்டவர் இயேசுவை போல நாம் ஞானம் பெற்றவர்களாக இன்றைய முதல் வாசகத்தில் வருகின்ற தாலியில் எப்படி ஞானத்தோடு அந்த கனவிற்கான இந்த விளக்கத்தை சொல்லுகிறாரோ, அதுபோல நம்முடைய வாழ்வில் நடக்கின்ற அந்த நிகழ்வுகளை கொண்டு நாம் ஞானத்தோடு செயல்படுவதற்கான அருளை இந்த பணியில் தொடர்ந்து கேட்போம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மாலை வழி எல்லா வளர்ந்த யாத்திரைகளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உமது பெயரை மாட்சிக்கு ஒப்புக் கொடுக்குமாறு நீர் அளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவிரக்கத்துக்கு ஏற்றவர்களாகி உன் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் எல்லாம் நல்ல இறைவா,
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதே எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றோம். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து மகிழ்வுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனதாக. அவர் பாடுபட உலகடைந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைப்பு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பதை நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உத்தரமுன் என்று உமக்கு ஊழியுடைய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருவாவை நினைவு கூர்ந்தோடும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆரோக்கியராஜ் ஜனார்தன் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பை நிறைவு பெற செய்கிறோம். சிறப்பாக திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற அடைக்கலராஜ் குடும்பத்தினர், ஜேம்ஸ் குடும்பத்தினர், ஜான்சி மனோகர் குடும்பத்தினர், குமார் குடும்பத்தினர், ஜான் பூத்ராஜ் குடும்பத்தினர், ஜெயந்தி அல்போன்சா குடும்பத்தினர், இந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து நம்பிக்கையோடு இவர்கள் முன்வைக்கின்ற எல்லா வேண்டுதல்களுக்கும் உடைய இலக்கத்தின் ஆழ்வுடைய நன்றி நாடும் சிறி சாய்த்தருடும். உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்களையும் இரக்கத்துடன் நிறைவேற்றும் உமது திரவத்தோடு எங்களை ஏற்றுள்ளதும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கண்டித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பும் புனித திருத்தூதர்கள் இவ்வுடலில் உமக்கு உகந்தவராக இருந்தும் எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாகவர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திருக்கும் வரவல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கடலையால் தப்பிக்கப்பட்டு இறைப்படிப்படையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்:
ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்ல மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போர்களை பெற்று யாதொரு கலக்கமும் நிச்சயமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவையை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருந்தீராம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சமரி உலகின் பாவங்களை போக்குகின்றனர். இந்த சமரியின் திருவிருந்தை பங்கு கொள்ள அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோம். Yeah.
நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழ செய்கின்றேன். அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்கிறார்கள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி அளிப்பார்.